கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் எங்களை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், ஏனெனில் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கிருபையும் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆமென், ஆமென். நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த நாள்ல கூட நம் தியானிக்க போகிற வார்த்தை தேவ வார்த்தை, உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். தாவீது ராஜா ஒரு இடையனாக தன் அனுபவத்திலிருந்து தேவன் நம்மை எவ்வாறு பராமரிக்கிறார் என்பதை விளக்குகிற வசனமாயிருக்கிறது. உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். கோல் என்பதற்கு அதிகாரத்தின் அடையாளமாயிருக்கிறது. இந்த அதிகாரத்தின் அடையாளத்தின் கீழாக அது பாதுகாப்பை குறிக்கிறது, ஒழுக்கத்தை குறிக்கிறது. ஒரு இடையன் தன் இடையிலே வைத்திருக்கிற ஒரு சிறிய பலமான தடிதான் அந்த கோல். அந்த கோல் பாதுகாப்பையும் ஒழுக்கத்தையும் குறிக்கிறது. பாதுகாப்பு என்றால் ஆடுகளை தாக்க வருகிற சிங்கம், கரடி அல்லது ஓநாய்களை விரட்ட அந்த மெய்ப்பன் அந்த கோலை பயன்படுத்துவான். நம் வாழ்வில் சாத்தானின் போராட்டங்களில் இருந்து தேவன் நம்மை பாதுகாக்க இந்த கோல் நமக்கு தேவையா இருக்கிறது. பரிசோதனைப்படுத்துகிறதுக்கு அந்த கோல் பயன்படுகிறது. மெய்ப்பன் ஆடுகளை ஒவ்வொன்றாக இந்த கோலின் கீழ் கடக்க செய்து அவற்றின் உடலில் காயங்கள் அல்லது பூச்சிகள் இருக்கிறதா என்று பார்ப்பான் என்று லேவியராகமம் 27:32 குறிப்பிடப்பட்டுள்ளது. தேவன் நம் உள்ளான நிலையை ஆராய்ந்து அறிகிறார். உள்ளார்ந்த நிலையை ஆராய்ந்து நம்மை குணப்படுத்துகிறார். ஆராய்ந்து நம்மை துக்கப்படுத்துவதற்காகவோ காயப்படுத்துகிறதுக்காகவோ அந்த கோல் அல்ல, நம்மை குணமாக்குகிறதற்கு. நம்முடைய காயங்களை, நமக்கு தேவையில்லாத புண்கள், பூச்சிகள் இருந்தால் அதிலிருந்து நம்மளுடைய இருதயத்தை குணமாக்க அந்த கோலை பயன்படுத்துகிறார். நம்மை ஒழுக்கப்படுத்துகிறார். ஆடு தடமாறி செல்லும் போது அதை மென்மையாக தட்டி சரியான பாதைக்கு கொண்டு வர அந்த கோலை பயன்படுத்துகிறார். கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சிக்கிறார். எபிரேயர் 12:6 பிரகாரமாய் நம்மை சிட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்மை ஒழுக்கத்தில் கீழாக வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். நம்மளை ஒழுக்கப்படுத்துகிற தேவனாய் நம் அண்டையில் இருக்கிறார். அதற்காகத்தான் அந்த கோல், அதற்காகத்தான் அந்த தடி. அந்த தடி எதற்காக அடையாளமாய் காட்டுகிறது? வழிகாட்டுதலுக்காக. இது நீண்ட நுனியின் வளைந்த ஒரு மெல்லிய கம்பாய் இருக்கிறது. இது அன்பை காட்டுகிறது, வழிகாட்டுகிறது. அடர்ந்த காடுகளில், குறுகிய பாதைகளிலும் ஆடுகள் ஒன்றோடு ஒன்று நெருக்கமாக நடக்கவும் சரியான திசையில் செல்லவும் மெய்ப்பெண் இந்த தடியை பயன்படுத்துவான். ஒரு ஆடு தெரியாமல் குழிக்குள் விழுந்தாலோ அல்லது முச்செடியில் சிக்கி கொண்டாலோ அந்த வளைந்த நுனியை கொண்டு அதை மென்மையாக தூக்கி விடுவான். இந்த தடி நம்மை மீட்கு பொருளாக மீட்பராய் நமக்காக வந்த இயேசுவையே குறிக்கிறது. மீட்பராய் நம்ம ஏதாவது பாவத்திலோ எதிலையாவது சிக்கி கொண்டிருக்கும் போது தேவன் நம்மை மீட்கிறார். நம்ம குழியில விழுந்தாலும் கர்த்தர் நம்மை மீட்கிறார், நம்மை தூக்குகிறார். எல்லா சோதனைகளை விழும்போது தேவன் தம் கரத்தால் நம்மை தூக்குகிறார். இந்த கோல் உறவை குறிக்கிறது. உறவு என்றால் இன்டிமெசி, அதாவது ஒரு உறவை. மெய்ப்பெண் ஆட்டின் மீது தடியை மென்மையாக வைத்திருக்கிறது. நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை ஆறுதலை குறிக்கிறதுக்காக அந்த தடியை பயன்படுத்துகிறார். என்னை தேற்றும் என்று அந்த வார்த்தை குறிப்பிடுவது மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதும், மரணம் போன்ற வாழ்க்கையில நேரிடுகிற அநேக சூழ்நிலைகளிலும் தேவன் நம்மோடு இருந்து
நம்மை தேற்றுகிறவராய் இருக்கிறார். அவர் தேற்றுறவாளன், பரிசுத்த ஆவியாகிய தேற்றுறவாளன் உங்களிடத்துல வரும்போது அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார். மரண பாதையா இருந்தாலும், துக்கத்தின் பாதையில் இருந்தாலும், எல்லா பாதையில் இருந்தும், வேதனையான பாதையில் இருந்தும் நம்மை மீட்கிற கோலாக, தடியாக நம்மளுடைய தேவன் இருக்கிறார். நம்ம இயேசு இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மளை வழிநடத்துகிறவராய் இருக்கிறார். இந்த நாள்ல கூட இந்த கோல், இந்த தடி நமக்கு தேவையா இருக்கிறது. இந்த நாள்ல பாதுகாப்பிற்காக நம்மை வழிநடத்துகிற தேவன் நம்மோடு இருப்பதற்கு ஒரு சான்றாக இந்த கோலும் இந்த தடியும் நம்மை தேற்றுகிறதா இருக்கிறது. நீங்கள் எந்தவித மரண இருளை போக்குகிற தேவனாய் அவர் நம்மோடு இருக்கிறார். தீமையை எதிர்த்து நிக்க திராணி உள்ளவர்களாக்கும்படியாய் அவர் நம்மளோடு இருந்து நமக்கு பக்கபலனாய் இருக்கிறார். பயத்தை போக்குகிறவராய் தேவன் நமக்காக போராடுகிறவராய். பாருங்க, ஒரு ஆடு சிதறுண்டு போனாலும், சிங்கம் வந்தாலும், கரடி வந்தாலும் தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். அந்த இடத்துல சிங்கத்திற்கு நேராக அந்த மெய்ப்பெண் இருக்கும் போது அந்த ஆடுகளுக்கு பயம் இல்லை. ஆடுகளாயிருக்கிற நமக்கு தேவன் நமக்கு முன் இருக்கிறார். நம்மளுடைய யுத்தங்களை செய்கிற தேவனா இருக்கிறார். இந்த தேவன் நம்ம கூட இருக்கும்போது நம்ம பயப்படுவதற்கு தேவையே இல்லை. நமக்கு பயம் தேவையே இல்லை, கலக்கம் தேவையே இல்லை. நம்மளுடைய வாழ்க்கையில பயம் என்கிற இந்த சூழ்நிலையிலிருந்து தேவன் நமக்கு ரட்சிப்பை தருகிறார். பயத்திலிருந்து நமக்கு விடுதலையை தருகிறார். அப்பா நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இயேசுவே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இன்னும் அதிகமாய் எங்களை தேற்றுகிற தயவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா. அப்பா அப்பா உமக்கு நன்றி. உமது கோலும் உமது தடியும் எங்களை தேற்றும். உமது கோலும் உமது தடியும் எங்களை தேற்றும். அப்பா உமது கோல் எங்களுக்கு பலத்தை தருகிறது. எதிரிகளிடத்திலிருந்து பாதுகாப்பு. ஓநாய்கள் அல்லது பிற காட்டு விலங்குகள் ஆடுகளை தாக்க வரும்போது மெய்ப்பன் இந்த தடியை எரிந்து அல்லது அதை கொண்டு அடித்து ஆடுகளை காப்பாற்றுவான். ஆடுகளாகிய எங்களை காப்பாற்றுகிறதற்கு தெய்வமே உமது கோல் ஆகிய வசனத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். உம்முடைய வார்த்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரப்பா. உம்முடைய வசனம் எங்களை தேற்றும் அப்பா. நம்மை விழுங்க துடிக்கும் சாத்தானின் வல்லமைகளிலிருந்து தேவன் நம்மை தற்காப்பதற்கு இந்த கோல் நமக்கு ஒரு குறியீடாக இருக்கிறது. ஆடுகளை எண்ணும் போது அப்பா உங்களை விட்டு நாங்க அப்பா தூரம் சென்றாலும் அப்பா உங்களை வார்த்தைகளை கொண்டு எங்களை இழுத்து கொள்ளுகிற தேவனா இருக்கிறீர். ஆடுகள் தொழுவத்திற்குள் நுழையும் போது மெய்ப்பன் தனது தடியை ஒவ்வொன்றின் மீது வைத்து எண்ணுவான். இதை கோலின் கீழ் கடந்து போதல் என்று வேதம் கூறுகிறது. எசேக்கியேல் 20:37 பிரகாரமாய் நாம் ஒவ்வொருவரும் தேவனுக்கு தெரிந்தவர்களா இருக்கிறோம். தனித்தனியாக அவர் நம்மை பேர் சொல்லி அழைக்கிறவரா இருக்கிறார். பேர் சொல்லி அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைகிறான். என் மகள் என்னை அதிகாலையில் தேடுவதற்காக வந்து தேவ சமூகத்துல என் பாதத்திலே உட்கார்ந்திருக்கிறார்கள் என்று தேவன் உங்கள் பெயர்களை எண்ணி உங்கள் பெயர்களை தங்கள் உள்ள கைகளில் வரைந்து இருக்கிறார், எழுதியிருக்கிறார். இந்த நாள்ல கூட உங்களை பெயர் சொல்லி அழைக்கிறவர் தாயின் வயிற்றில தோன்றுவதற்கு முன்பாக உங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவனா இருக்கிறார். உங்கள் காயங்களை கட்டுகிற தேவனா இருக்கிறார், வழி காட்டுகிற தேவனா இருக்கிறார், குழியிலிருந்து மீட்கிற தேவனா இருக்கிறார். நெருக்கத்தின் நேரத்துல நமக்கு தேவன் குறித்த காலத்திற்காக தேவன் நம்மை ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. 2 பேதுரு 3:14 கரைகள் பிழைகள் என்று சமாதானத்துடன் தேவ சன்னதியில் காணப்பட தேவன் எங்களோடு இருக்கிறீர். ஏசாயா 43:2 நான் இந்த நாளில் தண்ணீர்களை கடக்க நேரிட்டாலும் எங்கள் தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர். உமக்கு நன்றி. இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான நாளாக
அப்பா, உபாகமம் 28:6 பிரகாரமாய் என் அன்பின் தேவனே, இன்று நான் வருகையிலும் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். பிலிப்பியர் 4:19 பிரகாரமாய் என் தேவன் தமது ஐஸ்வர்யத்தின்படி எங்கள் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார். உபாகமம் 28:12 பிரகாரமாய் கர்த்தர்